நேயர்களே, மீண்டும் விடியலைவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் விடியலைவா நிகழ்ச்சியிலும் புதிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த நாட்டின் எதிர்கால செல்வங்கள் குழந்தைகள் தான். ஆனால் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் குழந்தைகளுக்குத்தான் பல்வேறு பிரச்சனைகள். பெரியவர்களுக்குத்தான் டென்ஷன் என்பதல்ல, குழந்தைகளுக்கும் டென்ஷன் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பள்ளிக்கூடம் எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மாணவர்கள் அங்கே போய் படித்துவிட்டு, அது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 வயதிலே இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அந்த குழந்தைகள் காலையில் எந்திரிச்சு காலை கடன்களை முடிக்காமலும் குளிக்காமலும் ஏதோ ஒரு யூனிஃபார்மை போட்டு அவர் வீட்டுக்கு முன்னால் வருகின்ற வேன்களை தூக்கி பிள்ளைகளை வைத்து சாப்பாடையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விடுவார்கள். பாவம், அது சாயங்காலம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேரும். அவர்களுக்கு ஒரு மனத்தாக்கம். அங்கே அப்பா இருக்க மாட்டார்கள், வேலைக்கு போய்விடுவார்கள், அம்மாவும் வேலைக்கு போய்விடுவார்கள். குழந்தைகள் தனியாக வந்து வீட்டிலே வாசலில் உட்கார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு அதிகம். அவர்களுக்கு அது ஒரு டென்ஷன், ப்ரெஷர். வந்தவுடனே அவர்களை களைப்பாக வந்திருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூடி ஏதாவது அவர்களுக்கு சூடாகவோ குளிர்பானங்களையோ கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு கூட ஆட்கள் இல்லை. அதன் காரியமாக அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது என்பது இன்றைக்கு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அன்றாடம் வைத்து கொண்டிருக்கின்ற செய்திகளாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற ஆசனங்களை செய்துவிட்டால் அது போன்ற சோதனைகள் எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு வந்து விடுகிறது. வருடமாக ஆக எத்தனையோ விதங்களில் நாம் மாறுபட்டு விட்டோம். உணவில் மாற்றம், சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றம், குளிப்பதிலே மாற்றம், உடையிலே மாற்றம், எல்லாம் ஒருவித மாற்றம் நமக்கு வந்திருக்கின்ற காலத்தினால் நான் இயற்கையிலிருந்து தள்ளி வந்து விட்டோம். ஆகவே அதன் காரணமாகத்தான் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. குழந்தைகளுக்கு வருகிறது, பெரியவர்களுக்கு வருகிறது. பெரியவர்களுக்கு மட்டும் அலுவலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு டென்ஷன் வராதான், நம்முடைய குழந்தைகள் வந்து இருக்கும். நாம் இன்னும் அலுவலகத்தை விட்டு போக முடியவில்லையே, அவர்கள் வருகிற பாதையிலே அவர்களுக்கு எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள், டிராஃபிக் ஜாம், இவைகளெல்லாம் தாண்டி வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு டென்ஷன். ஆகவே ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் தகப்பனார்களும் வீட்டிலே எல்லோரும் ஒரு 10 நிமிடம் காலையிலே மாலையிலும் எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் இந்த ஆசன பிராணாயாமங்களை செய்ய வேண்டும். ஒரு வேளையாவது நிறைய கனிவளங்களை சாப்பிட வேண்டும். எப்போது பார்த்தாலும் சப்பாத்தி, சோறு, இட்லி, தோசை இவைகளைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேமே தவிர காய்கறிகள் அதிகம் சாப்பிடுவதில்லை, பழங்கள் சாப்பிடுவதில்லை. ஐயோ, அவைகளெல்லாம் விலை அதிகமாகிவிட்டதே என்று சொல்லலாம். ஆனால் டாக்டர்கள் பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு சின்ன மாத்திரை 50 ரூபாயாக இருக்கும், 25 ரூபாயாக இருக்கும். அதில் 10 பைசாவில் கூட பெருமானமுள்ள சக்தி அதில் இருக்காது. பட் அது சிவப்பு கலர், மஞ்சள் கலர், தங்க கலரில் இருக்கும். அதை நம்ம சாப்பிடுவோம். 10 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றதில்லை, 2 ரூபாய்க்கு ஒரு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட மாட்டோம். வெள்ளரிக்காய் எவ்வளோ மலிவான ஒரு பொருள், அவைகளெல்லாம் நாம் சாப்பிட மாட்டோம். எந்த காலங்களில் எந்த பொருள், இப்பொழுதெல்லாம் மாம்பழம் சீசன், பிள்ளைகளுக்கு அழகாக மாம்பழங்களை வாங்கி கொடுக்கலாம். என்னென்ன சீசனில் கடவுள் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள், அந்தந்த பழங்களை குழம்புகளுக்கும் நாம் சாப்பிடுமே, ஆனால் நிச்சயமாக நமக்கு எந்த நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வேன காலத்தில் எங்கு பார்த்தாலும் நொங்கு, எங்கு பார்த்தாலும் இளநீ, எங்கு பார்த்தாலும் பழங்கள், எங்கு பார்த்தாலும் தர்பூசணி, பப்பாளி, இவைகளெல்லாம் நாம் சேர வேண்டும். அப்பதான் உடல் குளிர்ச்சி அடையும். உணவிலும் மாற்றம் இருக்க வேண்டும், பயிற்சியிலும் மாற்றம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நாராயண குருகுலத்திலிருந்து 4 இளம் பிஞ்சுகள் இங்கே வந்திருக்கின்றது. 4 வயது, 5 வயது, 8 வயது, 7 வயது. அந்த குருகுலத்திலே உள்ள ஆசிரியர் MSc யோகா படித்தவர். எவ்வளவு சின்ன குழந்தைகளை அவர்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே படுத்து மச்சாசனம் செய்ய வேண்டும். அப்படியே படுங்கள், படுத்து மச்சாசனம் செய்யுங்கள். நன்றாக விலக்கி காலை பிடிக்க வேண்டும். காலை பிடி. நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இது சின்ன ஆசனம். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நுரையீரல் விரிவடைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுங்கள். எப்பொழுதெல்லாம் நெஞ்சு விரிவடைகின்ற ஆசனங்களை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் மூச்சை வேகமாக இழுத்து விட்டால் இந்த சுருங்கி கிடக்கின்ற நுரையீரல் விரிவடையும். அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை நுரையீரலுக்கு கிடைத்துவிடும். குழந்தைகளுக்கு நன்றாக மூச்சை இழுங்கள். மூச்சை இழுத்து இழுத்து விடுங்கள். சின்ன குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி சளித்தொல்லை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வந்து விடுகிறது. ஏன் சில குழந்தைகளுக்கு ஜூனைல் டயபெட்டிக் என்று சொல்லிவிடுவார்கள். இளம் பிள்ளைகளுக்கே நீரிழிவு வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக உட்காருங்கள். நேராக உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது திரும்பவும் காலை மாற்றி போட வேண்டும். இப்பொழுது வலது காலை போட்டீர்கள், காலை எடுத்துவிட்டு இடது காலை போடுங்கள். வெரி குட். போடுங்கள். இடது காலை போட்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே படுங்கள். தலையை திருப்பி காலை பிடித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மூச்சை இழுங்கள். இது சிறுவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, பத்மாசனத்தில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, சுகாசனத்தில் இருந்து கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த பத்மாசனத்தை போடாமலேயே இந்த ஆசனத்தை செய்யலாம். சாதாரண ஆசனத்தில் உட்காருங்கள். காலை எடுத்து விட்டு சுகாசனத்தில் உட்காருங்கள். அப்படியே படுங்க. இந்த ஆசனத்தை செய்யலாம். பெரியவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயதானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பத்மாசனம் போட முடியவில்லையே என்ற நிலை வர வேண்டாம். கையில் நெஞ்சை வைத்து கும்பிட்டு கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். மூச்சை இழுப்பது இந்த ஆசனத்தில் முக்கியம். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த காற்று குழாய் விரிவடையும். நெஞ்சு விரிகப்படுகின்ற காரணத்தினால் அந்த நுரையீரலுக்கு செல்லக்கூடிய குழாய் விரிவடைந்து அதிகப்படியான ஆக்சிஜனை, காற்றை இழுக்கக்கூடிய தன்மை வந்து நல்லா கும்பிடணும். கையை கும்பிடணும். மூச்சை இழுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். ஆசனத்தை கலைத்து விட்டு நேராக உட்காருங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது பத்மாசனம் போடுங்கள். வலது காலை தூக்கி போடுங்கள். சரி, அப்படியே படுங்க. பின்னால படுங்க. கழுத்து நல்ல திருப்பி வைங்க. பாருங்கள், கழுத்து எந்த அளவுக்கு பின்னால் வளைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நெஞ்சு எந்த அளவுக்கு உயரே தூக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நெஞ்சில் கை வைத்து கும்பிடுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். சத்தம் வர வேண்டும்.
வெயில் காலமாகட்டும் மழை காலமாகட்டும் இந்த குழந்தைகளுக்கு சளித்தொல்லை என்பது சர்வசாதாரணமாக வரக்கூடிய ஒரு நோய். பிராங்கடிஸ், அதை ஈழை இழைப்பு நோய் என்று சொல்வார்கள். டிபி வந்து விடுகிறது சின்ன குழந்தைகளுக்கு. வெயில் காலத்தில் கழுத்திலே குழந்தைகளுக்கு அந்த வீக்கம் வந்து விடுகிறது. பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து நேராக உட்காருங்கள். காலை மாற்றி போடுங்கள். இப்பொழுது மெதுவாக படுங்கள். நல்ல தூக்கணும் கழுத்தை. வெரி குட். நெஞ்சில் கையை வச்சு நல்ல மூச்சு இழுக்கிறது தான் முக்கியம். நல்ல மூச்சு இழு. மிகவும் பலகீனமான குழந்தைகளை பத்மாசனம் போட முடியாது, கழுத்து வளைக்க முடியாத குழந்தைகளை முதுகில் ஒரு தலையணையை வைத்து தலையை தொங்க போட்டு கூட நீங்கள் இந்த ஆசனத்தை செய்ய வைக்கலாம். அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிராங்கடிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதுகில் ஒரு தலையணையை வைத்து தலையை நல்லாக பின்னால் வளைய வைத்து கை குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி சளி தொல்லைகள், குழந்தைகளுக்கு இப்போ இதெல்லாம் சளி தான் அதிகம், இந்த மாதிரியான மூச்சை இழுக்க வைத்து விட்டால் அவர்களுக்கு இந்த சளி தொல்லையே வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். பத்மாசனம் செய்ய முடியவில்லை, என்ன செய்ய வேண்டும்? சுகாசனத்தில் செய்யலாம். காலை எடுத்து சாதாரண சமணத்தில் உட்காருங்கள். சமணம் போட்டு உட்காரு. சாதாரண சமணத்தை போட்டு கூட ஆரம்ப கட்டத்தில் வைக்க வேண்டும். இல்லை சமணம் போடும்போது கால் வலிக்கும், பிள்ளைகள் ஓடிடும். அதனால ஒரு காலை போட்டு செய்யலாம், அல்லது 2 காலை மெதுவாக போட்டு செய்ய வைக்கணும். மெதுவாக படுங்க. இப்போ படுங்க. கழுத்தை திருப்பு. தலையை திருப்பு. நல்ல தலையை திருப்புறது தான் முக்கியம். மூச்செழு. நல்ல சளித்தொல்லை உள்ளவர்கள் திருமந்திரத்தில் என்ன சொல்ல போகிறது என்று என்னால், மாலையில் செய்தால் இந்த சளித்தொல்லை வராது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில். சாயங்காலம் செய்ய வையுங்கள். சளித்தொல்லை உள்ளவர்களுக்கு நைட்லேயே இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆஸ்மா வந்து விட்டால் தூங்காது, சளி வந்து விட்டால் தும்மிக்கிட்டே இருக்கும். அதனால் சாயங்காலம் செய்து விட்டால் நைட்லேயே இந்த தொல்லை வராது, நன்றாக தூங்குவார்கள். அவர் சாயங்காலம் செய்ய சொல்கிறார் திருமூலர். சளித்தொல்லை உள்ளவர்கள் மாலையில் செய்ய வேண்டும். ஆனால் காலையிலும் அவர்கள் செய்ய வேண்டும். மாலையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அங்க பார்க்க திரும்புங்க. பத்மாசனத்தில் உருங்க. நேர நிமிர்ந்து உட்காருங்க. நேர இருக்கணும். நேர இருந்து நல்ல மூச்சு இழுங்க. பத்மாசனம் வந்து விட்டாலே குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துவிடும். முதலில் வலிக்கும், பார்க்க பார்க்க பிறகு அதுகளாகவே பத்மாசனம் வலியை பொறுத்து கொண்டே செய்துவிடும். பொறுமை வந்துவிடும். என் அருமை பெரியவர்களே, இது போன்ற ஆசனங்களை குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லோரும் பண்ணலாம். பல வகையிலே பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியபடி முடியாதவர்களுக்கு பின்னால் ஒரு தாவணியை வச்சு படுத்து மூச்சை இழுத்தால் அவர்களுக்கு அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் 5 கிராம் வரைக்கும் போகிறவர்கள் கூட இந்த ஆசனத்தை செய்தால் ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு 10 நாளில் நீங்கிவிடும். போக வேண்டிய அவசியமே இருக்காது. திரும்ப போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணுனா உங்கள் அடைப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகவே பெரியவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் வெஜிடேரியன் டயட், மாமிச உணவை நிறுத்திவிட வேண்டும். அதுதான் அந்த கொழுப்பு போய் அந்த நாளங்களில் அடைத்து விடுகிறது. ஆகவே அந்த நிலை வந்தவர்கள் நான் வெஜிடேரியன் டயட்டை விட்டு விட்டாலே 50% சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆசனம் செய்தனால 50% சரியாயிரும். நமக்கு ஆஞ்சியோகிராம் தேவை இருக்காது, ஆப்ரேஷன் தேவை இருக்காது, மருந்து மாத்திரை தேவை இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதமான இந்த மச்சாசனம், மீனாசனம் என்று தமிழில் சொல்லலாம். ஆகவே விடாமுயற்சியோடு காலையிலும் மாலையிலும் ஒரு 4-5 தடவை இந்த ஆசனத்தை செய்வார்களே ஆனால் சளி தொல்லையிலிருந்து, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து, ஸ்பாண்டிலைசிஸ் கழுத்து
சில பேருக்கு டிஸ்க் பொரலாப்ஸ் ஆகிட்டுமாங்க, கழுத்திலே எலும்பு தேஞ்சு விட்டது என்று சொல்வார்கள். அந்த நோய்களெல்லாம் கூட இந்த கழுத்தை பின்னால் திருகின்ற ஆசனத்திலிருந்து அவர்கள் விடுபடலாம். மணிக்கணக்காக இருந்து இன்றைக்கு அலுவலகத்தை வேலை செய்கிறார்கள், கம்ப்யூட்டரில் இருந்து வேலை செய்கிறார்கள், கழுத்து வலி வந்து விடுகிறது, அங்கே உட்கார்ந்து வேலை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அங்கேயே பண்ணலாம். அங்கேயே கழுத்தை பின்னால் வளைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை ஏதாவது 1-2 பண்ணால் அந்த வலி ரிலீஃப் ஆகிடும். திரும்ப ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யலாம். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வேலையை விட்டுருங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சரி வராது, கழுத்து இல்லைன்னா இந்த வியாதி இருக்குமாங்க. வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? இந்த ஆசனத்தை காலையில் சாயங்காலம் போல கழுத்தை சரி பண்ணிக்கணும். அதுக்காக சில பேர் கழுத்தில் காலர் போட்டுட்டு அலைவாங்க, கழுத்தை அங்கங்கே திரும்பாது, கழுத்தில் ஒரு பெரிய பட்டை மாதிரி இருக்கிறத மாட்டிக்கிட்டு தான் இருக்க முடியும். இங்கேயும் திரும்ப முடியாது, இங்கேயும் திரும்ப முடியாது. அதெல்லாம் தேவையற்றது. இந்த மாதிரி ஆசனங்களை பழங்க, இந்த பட்டையெல்லாம் தூரம் எடுத்துடலாம். கழுத்து எதுக்கு தேர்ந்து போகுது? பெரிய பாரம் தூக்குகிறார்களா, ஏதாவது செங்கல் சமைக்கிறார்களா? அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு தான் இது வருது. வயசான 60 வயசு 70 வயசு போய் பாருங்க, எத்தனையோ பேர் 100 கிலோ கொண்ட நெல்லை தலையில் தூக்குவாங்க. செங்கலை கட்டிட வேலைகளில் செய்வதில் பார்த்தீங்கன்னா வயசான ஆட்கள் தான் அந்த செங்கல் எல்லாம் தலையில் தூக்கிட்டு போவோம். அவங்களுக்கெல்லாம் கழுத்து வலியே கிடையாது. வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த கழுத்து வலி வருது. ஏன்னா பயிற்சி இல்லை கழுத்துக்கு. இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கலைஞர் வழங்கும் தமிழ் அருவி கவிதை முழக்கம் வரும் ஞாயிறு இரவு 10 மணிக்கு காணத் தவறாதீர்கள். பல்லாண்டு வாழ்ந்திட